விண்ணின் வெண்திருநீறு புனைந்து இந்த மலை எப்படி இருக்குதாம், பொன்னால் செஞ்ச மலையாம். பொன்னால் செஞ்ச மலையில் மேலே திருநீர் பூசியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னா, ஒரு பெரிய மலைத்தொடர்ச்சி, உலகிலேயே சிறந்த ஒரு மலை இதுதான் கைலை மலை. அது எப்படி இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா பனி படர்ந்துருக்கு. கீழே, அதாவது பனிக்கும் கீழே இருக்கிற இடையெல்லாம் மலைப்பகுதி பனி மூடாமல் மலைப்பகுதியாக தெரியுது. அது சூரிய ஒளியில் எப்படி இருக்குதான், பொன்னிறமாக காட்டுதான். அப்போ பொன்னிறமாக இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, சுவாமி பொன்னிறமாக இருக்கார், அவர் பூசி இருக்கிற திருநீர் அப்படின்னு ரொம்ப அழகாக சேக்கிழார் பெருமான் காட்டுறார். அதாவது இந்த மலைக்குள்ளே சுவாமி இருக்கிறாரு, அதை அவர் தரிசிக்கிறார். யார்? சேக்கிழார் பெருமான் தரிசிக்கிறாரு. அதை நாமும் தரிசிக்கணும் அப்படின்னு அதை சிவரூபமாகவே நமக்கு எப்படி மலையில் பனி படர்ந்து இருக்கிறத சுவாமி பொன்னிறமாகவும் அந்த பனியானது திருநீர் பூசி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் தரிசித்தது மட்டும் இல்லாமல் நம்மையும் என்ன பண்ணுறாரு, தரிசிக்க வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது என்னது, பூலோக கைலாசம். அதாவது மன்மத தகனம் நடந்த இடம், சனகாதி முனிவருக்கு உபதேசம் பண்ண இடம், அப்புறம் அப்பர் சுவாமிகள் கைலை யாத்திரை, திருக்கைலை யாத்திரை செய்த இடம், இப்படி மும்மூர்த்திகளுக்கு உபதேசம் செஞ்ச இடம் அப்படின்னு நிறைய அந்த இடத்த பற்றி ரொம்ப பெருமையாக இதில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த சிந்து நதி சார்பில், அதாவது இங்கே ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணாங்களாம். அதில் பார்த்திங்கன்னா 3 சிகரமும் 4 கைகளும் அப்படி யோகாசனத்தில் இருக்கிற மாரி ஒரு உபதேச மூர்த்தியாக ஒரு சிலை கிடச்சிதான். அதை சுற்றி பார்த்திங்கன்னா புலி, யானை இதெல்லாம் இருந்துச்சான். இது என்ன அப்படின்னா, சிவபெருமான் மும்மூர்த்தியாக இருந்து அந்த உபதேசம் பண்ண